அம்மா, நாம தினமும் தொழுகையில் சொல்ற அல் பாதிஹா என்ன அர்த்தம்? வா, நான் உனக்கு ஒரு அழகான கதை மாதிரி சொல்லுறேன். 1. அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறோம். பிஸ்மில்லா. எந்த நல்ல விஷயத்தையும் தொடங்கும்போது அல்லாஹ் நினைச்சு தொடங்கணும். அது நமக்கு ஆசீர்வாதம் தரும். 2. அல்லாஹ் எல்லாருக்கும் நல்லவன். அல்ஹம்துல்லாஹி. அல்லாஹ் நமக்கு உணவு, அம்மா, அப்பா, வீடு எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதனால நாம் நன்றி அல்லாஹ்னு சொல்லணும். 3. அவர் ரொம்ப கருணையுள்ளவர். அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். நாம் தவறு செய்தாலும் மன்னிக்க தயார். 4. நியாய தினத்தின் தலைவர் மாலிகி யவ்மித்தீன். ஒரு நாள் எல்லாரும் செய்த நல்லதும் கெட்டதும் பார்க்கப்படும். அப்போ அல்லாஹ் தான் நியாயம் சொல்வார். 5. நாம் உன்னைத்தான் வணங்குகிறோம். ஐயக்கா நபுது. நாம் யாரையும் அல்ல, அல்லாஹ்வைத்தான் வணங்கணும். அவரிடம்தான் உதவி கேட்கணும். 6. நல்ல பாதையை காட்டு. ஈடின சிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் எங்களை நல்ல வழியில் நடத்துங்க. நல்ல குழந்தைகளா இருக்க உதவுங்க. 7. தவறான வழியில் போகாமல் காப்பாற்று. தவறு செய்யும் வழியில போகாமல் நல்ல மனிதர்களின் வழியில நம்மளை வையுங்க. அஹ்மத், அல் பாதிஹா ஒரு சிறிய சூறாதான், ஆனா அது ஒரு பெரிய துவா. நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒரு அழகான பிரார்த்தனை. இப்போ நான் இத மனசுல வைத்து படிப்பேன் அம்மா.